ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அபி. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒன் டே விலாக் தாங்க பார்க்க போகிறோம். காலையில் எந்திரிச்சதையுமே ஃபர்ஸ்ட் வேலை வந்து டீ வச்சு குடிச்சிடுவோம். பொங்கலுக்கு அடுத்த நாள் அப்படிங்காட்டியும் இட்லி வந்து நைட்டுக்கு பொங்கலுக்கு வந்து போட்டிருந்தோங்க. அதில் கொஞ்சம் மீதம் இருந்துச்சு. ஒரு ஹாட் பாக்ஸில் எடுத்து வச்சுருந்தோம், எல்லாத்துக்கும் கொடுத்தது போக. இது வந்து சரி இந்த இட்லியை வறுத்தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன். கூடவே பொங்கச்சோறுலாம் இருந்துச்சு. சரி அதை அப்படியே எடுத்து அது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் தனியாக எடுத்து வச்சுருக்கு. வறுக்கிறதுக்கு தேவையான எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இந்த மாதிரி இட்லி வந்து நைட்டு சுட்டதாக இருந்துச்சுன்னா காலையில் அதை நம்ம உதிரி உதிரியாக வறுக்கும்போது தண்ணிக்குள்ளே போட்டு இட்லியை நல்லா முக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து அதை பொடி பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக உதிரி உதிரியாக வரும். அந்த மாதிரி தான் நான் எல்லா இட்லியுமே வந்து பொடிச்சு எடுத்துட்டேன். பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இட்லி உப்புமாவா அப்படின்னு ரொம்பவே ஆச்சரியமாக இருக்கிற அளவுக்கு ரொம்ப உதிரி உதிரியாக வந்திருக்கு. வெங்காயம் வந்து கொஞ்சம் நிறையவே கட் பண்ணி போட்டிருக்கேன். அப்போ தான் எப்பயுமே வந்து இந்த மாதிரி இட்லி உப்புமாலாம் செய்யும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். கடுகு, உளுத்தம்பருப்பு, அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், பெரிய வெங்காயம் இது எல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா உதுத்து வச்சுருக்க இட்லி போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். மொச்சக்கொட்டை குழம்பு வந்து இருந்துச்சு. அதையும் அப்படியே லைட்டாக சூடு பண்ணிக்கலாம் அப்படின்னு இங்கே சூடு பண்ணிகிட்ருக்கேன். வீட்டில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் வேலைலாம் நடந்துகிட்டு இருந்துச்சு. கழுவுறதுக்கு ஆளுங்க வந்திருந்தாங்க. அதனால் அப்படியே பாத்திரங்களெல்லாம் எடுத்து போட்டங்காட்டி கழுவிட்டு இருந்தாங்க. அப்படியே சேர் வந்து எடுத்திருந்ததும் இருந்துச்சு. அதை அப்படியே ஒன்றுக்குள்ள ஒன்று போட்டு வச்சுட்டு அதையும் எடுத்து சைடில் ரெடி பண்ணி வச்சாச்சு. லைட்டாக உப்பு போட்டோம்னா வெங்காயம் சீக்கிரம் வதங்கிடும். அதுக்கப்புறமா இந்த இட்லி உப்புமாவுக்கு இது வரைக்கும் நீங்கள் தக்காளி போட்டு ட்ரை பண்ணினதில்லை அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம வந்து இந்த தக்காளி சேவை செய்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி டேஸ்ட்டில் இது இருக்கும். தக்காளி கொஞ்சம் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா மிளகாத்தூள் ஏதாவது வேணும்னாலும் அதையும் ஆட் பண்ணி விட்டுட்டு லைட்டாக மஞ்சள் தூள் சேர்த்து உதுத்து வச்சுருக்கிற இட்லியை போட்டு தாளித்தோம் அப்படின்னம்னா இப்போ சூப்பரான உதிரி உதிரியான இட்லி உப்புமா ரெடி ஆயிரும். இது மார்னிங் டிஃபனுக்கு நமக்கு அது சரியாக இருந்துச்சு. மேலால் அப்படியே கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்கிற மல்லித்தலையை தூவி அதையும் நல்லா போட்டு கிளறி எடுத்துட்டு இந்த மொச்சக்கொட்டை குழம்பு இருந்துச்சு இல்லைங்களா, சூடு பண்ணி வச்சுருக்குது, அது கூட வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப சூப்பரான மார்னிங் டிஃபன் முடிச்சாச்சு. ஆஃப்டர்நூனுக்கு பார்த்துட்டோம் அப்படின்னா சாதம் செஞ்சிடலாம். அப்படியே கூடவே வந்து அவரைக்காய் இருந்துச்சு. அவரைக்காயை போட்டு நல்லா பொரியல் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அரிசி ஊற வச்சாச்சு. குக்கரில் வந்து தட்டைப்பயிறு வேக போட்டிருக்கு. இது கூடவே வந்து பூசணிக்காயும் இருந்துச்சு. பூசணிக்காய் வந்து ஒரு அரைக்காய் இருந்துச்சு. அதை வந்து கூட்டு செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூசணிக்காயும் கட் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுருக்குதுங்க. எப்பயுமே நமக்கு ஆஃப்டர்நூன் வந்து வீட்டில் இருந்து சமைக்கும்போது இந்த மாதிரி டிவி போட்டு பார்த்துட்டு அப்படியே சமைக்கிறது ரொம்பவே பிடிக்கும். உங்களுக்கும் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சைட் பார்த்துட்டோம் அப்படின்னா குக்கர்லேயே தட்டைப்பயிறு குழம்பு வந்து தாளித்து விட்டாச்சு. தட்டைப்பயிறு வெந்ததுக்கப்புறமா இந்த காம்பினேஷனில் ட்ரை பண்ணி பாருங்கள். தட்டைப்பயிறு குழம்புக்கும் அவரைக்காய்க்கும் கூடவே வந்துட்டு இந்த பூசணிக்காய் கூட்டுக்கும் வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். ரசம் செய்கிறதுக்காக கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி புளியும் ஊற வச்சுக்கலாம். கூடவே குழம்புக்கும் வந்து கொஞ்சம் புளி போட்டு ஊற வச்சுக்கலாம். இப்போ கூட்டுக்காக ஒரு பேனில் வந்துட்டு கொஞ்சோண்டு எண்ணெய், தக்காளி இது எல்லாமே போட்டு தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு இங்கே வந்து நம்ம கூட்டு செய்கிறதுக்கு கடலைப்பருப்பு கொஞ்சம் வேக போட்டு எடுத்து வச்சுருக்குறோம். எப்போவுமே கூட்டு செய்யும்போது நீங்கள் கடலைப்பருப்பு வேக வச்சதை ஃபைனலாக அது கூட ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஆட் பண்ணி கொதிக்க வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். கட் பண்ணி வச்சுருக்கிற பூசணிக்காய் சேர்த்து லைட்டாக தண்ணி ஊற்றுனீங்கன்னா போதும். பூசணிக்காயிலே நிறையா தண்ணி விடுவோம். ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா வேக வச்சுருக்கிற கடலைப்பருப்பை போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. இந்த தண்ணியெல்லாம் ஓரளவு வற்றினாலே போதும். லைட்டாக மஞ்சத்தூள் சேர்த்து விட்டுருங்க. மஞ்சத்தூள் சேர்க்கலாம் அப்படின்னா கலர் மாறாமல் இருக்கும். லைட்டாக மஞ்சத்தூள் சேர்த்துட்டு அப்படியே இந்த சைட் பார்த்துட்டோம் அப்படின்னா குழம்பு வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. கூட்டும் வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதை சாதத்தை கூட போட்டு பிசைஞ்சு சாப்பிட்ற அளவுக்கு நம்ம பக்குவத்தில் எடுத்துருக்கோம். இந்த சைடு ரசமும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு பர்ஃபெக்டான லன்ச் மெனு நம்ம வீட்டில் ரெடி பண்ணியாச்சுங்க. வித்தின் ஒரு 45 மினிட்ஸ்லேயே வந்துட்டு இது எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. நல்லா சாப்பிட்டு முடிச்சாச்சு லன்ச்சுக்கு. இது நைட்டுக்கு பார்த்துட்டோம் அப்படின்னா ரொம்பவே சிம்பிளாக செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இட்லி மாவில் கொஞ்சோண்டு வெள்ளை பாகு காய்ச்சி அதில்
அப்படியே இந்த இட்லி மாவு கூடவே வந்து அந்த வெள்ளைப்பாவையும் சேர்த்து நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணி ஏலக்காய் லைட்டாக தட்டி போட்டு இந்த மாதிரி பணியாரக்கல்லில் வந்துட்டு பணியாரம் மாதிரி ஊற்றி எடுத்தோம் அப்படின்னா இதை நைட்டுக்கு நம்ம டிஃபனாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே சமயத்தில் ஈவினிங் ஸ்நாக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் குழந்தைங்க இல்லை பெரியவங்களாகட்டும் நம்ம வந்து காலேஜ் ஸ்கூல்ஸ்லாம் போகும்போது இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் கூட ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இதை வந்து நாங்கள் இன்றைக்கி நைட் டிஃபன் மாதிரி ரெடி பண்ணியிருந்தோம். இது ஆக்சுவலாக பணியாரக்கல் வந்து ஒன்று புதுசாக வாங்கினது இருந்துச்சு. ஸோ இதை ட்ரை பண்ணி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பணியாரம் ஊற்றி ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். லைட்டாக வந்து ஃபஸ்ட் அடைசல் வந்து கருகின மாதிரி ஆயிடுச்சு. அப்படியே பார்க்காம விட்டு புது கல்லுங்காட்டி அந்த பக்குவம் இன்னும் கரெக்டாக கிடைக்கல. அடுத்த அடைசல் எடுக்கும்போது ரொம்ப சூப்பராக வந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு சூப்பரான வீடியோவோட நெக்ஸ்ட் டைம் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை என்றும் இணைந்திருங்கள். நான் உங்கள் அபி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.